எல்லாருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஹீரோ டீமுக்கு அண்ட் அர்ஜுன் தாஸ் விஷிங் ஸ்பீடி ரெக்கவரி அண்ட் இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் நிஞ்சா இது இன்னும் பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும். இந்த கதையோடது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு செம ஃபன்னோட இருக்கிற படமாக இருக்கும். படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுத்துறது அது ஷுவராக ஹிட் ஆகிடும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர். சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். எந்த படத்துக்கு தேட்டரில் போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கன்னாலுமே இப்படிதான் படமே பாப்பாப்ல. இவன் யாரா நம்ம பக்கத்துல உட்காந்து கராத்தே பழகுறான் அந்த மாதிரி இருக்கும். அது நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்த டைம் அருண் ராஜா வந்து சேர்ந்தான். அப்புறமா வந்து சேர்ந்தாரு சினிஷ். அவர் இந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார். ஹர்ட்லாம் பண்ணல. எது நடந்ததுன்னா நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ வந்து டிவி பண்ணிட்டு இருந்தேன். வேட்டை மன்னன்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காமெடி ரோலும் பண்ணிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம்? நீங்க உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது, அதனால அப்படியே அந்த சைட்ல காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாம ஏன் நாங்கெல்லாம் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க. சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டாரு. எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோ எல்லாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது நீங்க திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவரா சம்மந்தமே இல்லாம ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசினது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் மறந்துட்டேன் அந்த மேட்டரே. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆயிடும்ல, அதுல நான் பேசாம இருந்தது இவர் மேல கோபமா இருக்கதா இன்னைய வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்க ஹர்ட்லாம் பண்ணல. அப்ப எனக்கே ஐடியா இல்லை. அப்ப ஆக்சுவலா நடுவில் என்ன சொன்னாருன்னா, சும்மா இல்லாம நீங்க எல்லாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா, நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஹீரோ ஆகணும். நீங்க அவங்க கூட காமெடி நான் நடிகன்னு சம்பந்தமே இல்லாம அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி ஓப்பனா பேசுவாப்புல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையா இருக்கு, பஞ்சாயத்தா இருக்கு, நிறைய இருக்கு, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றத உங்களுடைய சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6 போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டாரு அவரு. இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், இந்த மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நாங்கள் சொல்லவே மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டா 5, 6 போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்றோம். இவன் எல்லாம் அனௌன்ஸ் பண்றோன்னு மட்டும்தான் சொல்றான், எப்ப ரிலீஸ் பண்றோம்னு சொல்றானா பாருன்றாரு.